ஹாய் ஹலோ வணக்கம். இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, ஆடி மாதத்தை பற்றி பேச போகிறோம். ஆடி மாதம் என்றாலே ஆன்மீகம் நிறைந்த மாதம். இன்று ஆடி முதல் நாள். இந்த ஆடி முதல் நாளில் என்ன பண்ணணும், ஆடி 2ஆம் நாள் என்ன பண்ணணுன்றதை நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தகவல்களாக சொல்ல போகிறேன். இந்த ஆடி மாதத்துக்கு ஒரு பழமொழி உண்டு. ஆடி பழைய சோறும் ஆதண்டங்காய் வத்தலும் தேடி தின்னாலும் தேவலோகம் போய் சேருவோம் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. இந்த பழமொழி எதுக்கு என்றால், ஆடி மாதம் வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பாகவே இந்த ஒரு வத்தல் ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. அது என்ன வத்தல்னு கேட்குறீங்களா? அது பேர் ஆதண்டங்காய். அந்த ஆதண்டங்காய் என்பது ஒரு காய். அது ஒரு கொடிகளில் காய்க்கிறது. அந்த கொடி எங்கே இருக்குன்னா, காடுகளில், மலைகளில், புதர்களில், ஆற்றங்கரை ஓரங்களில், இந்த மாதிரியான இடங்களில் தான் அந்த கொடி படர்ந்திருக்கும். அந்த கொடியில் இந்த காய் இருக்கும். இந்த காய் ஆடி மாதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அந்த காயை காய்ச்சி கொஞ்சம் முத்திருக்கும். இதை கிடைக்கிறவங்க அதை பறிச்சுட்டு கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துப்பாங்க. வேக வச்சு தண்ணியை வடித்து எடுத்து அதை காய வச்சுருவாங்க. உப்பு போட்டு வேக வைக்கணும். காய வச்சு நல்லா காஞ்சதும் அதை எடுத்து ஸ்டோர் பண்ணிப்பாங்க. இந்த ஆடி முதல் நாள் வந்தாலே இதுதான் முக்கியமானது. ஆடி முதல் நாள் சாமிக்கு சமைச்சு படைப்பாங்க. மீதம் இருக்கிற சாதத்தை தண்ணீர் விட்டு வச்சுருவாங்க, மூடி வச்சுருவாங்க. மறுநாள் அது பழைய சாதமாக மாறிடும். இந்த பழைய சாதத்தோட இந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த ஆதண்டங்காய் வத்தலை எண்ணெயில் பொரிச்சு எடுத்து இந்த பழைய சோத்தோடு வச்சு சாப்பிடுவாங்க. இது எப்போவுமே ஐதீகமாக இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஆடி மாதத்தை இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதை சாப்பிட்டுட்டாலே ஒரு சந்தோஷம். இந்த வருஷம் சாப்பிட்டுட்டோம். இது கிடைக்கலன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. இது கிடைக்கலன்னா அக்கம் பக்கத்தில் யாராச்சும் கொடுப்பாங்க. அதை ஒரு வத்தல் சாப்பிட்டா கூட போதும்னு சொல்லி பயன்படுத்திப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த வத்தல் எவ்வளோ உடம்புக்கு நல்லது. இதை மற்ற நாட்கள்லையும் சாப்பிட்லாம். ஆனால் இந்த ஒரு நாள் தான் இந்த ஆதண்டங்காய் வத்தலுக்கு சிறப்பு. இந்த வத்தலை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து இந்த ஆடி மாதத்தில் பழைய சாதத்தோடு சாப்பிட்றது தான் இதோட சிறப்பு. இந்த வத்தலை பழைய சாதத்தோடு சாப்பிட்டாலே தேவலோகத்தில் இடம் கிடைக்கும்ன்றது ஒரு ஐதீகமாக சொல்லிகிட்ருக்காங்க. அதை எல்லோரும் நம்புகிறாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் இந்த வத்தலோடு தான் ஆரம்பிப்பாங்க. இந்த அரிய தகவல் உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே தெரிந்திருக்கா என்று தெரியவில்லை. எனக்கு தெரிஞ்சதை உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இந்த மாதிரியான அரிய தகவல்களுடன் அடுத்த முறை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த ஆதண்டங்காய் வத்தலை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.